அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது மன வருத்தமான ஒரு பதிவு. அப்துல் பாசித் பஹாவி அவர் எவ்வளவு பெரிய சிறந்த மனிதர். சமூக வலைத்தளங்கள்லையும் பொது தளங்களையும் தன்னுடைய தாவா பணிகளை மிகச்சிறப்பாக செய்துட்டு வர்றாரு. சரியா? அந்த நேரத்துல பர்சனல் விஷயம்னா ஒரு ஆள் வியாபாரம் பண்றாங்க, கொடுக்கல் வாங்கல் நடக்குது. உலகத்துல எல்லாத்துக்குமே நடக்கக்கூடியது. ஒரு மனிதர் இல்லாம கடன் வாங்கி தொழில் செஞ்சு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொடுக்காதவங்க உலகத்துல யாருமே இல்லை. அப்துல் பாசித் பஹாவியை அசிங்கப்படுத்தினவங்களுக்கும் அதே நிலைமை தான். சரியா? யாரும் இங்க புனிதர் கிடையாது. சரியா? அல்லாஹ் அப்படி படைக்கவும் இல்லை. பாதிக்கப்பட்டவங்க இந்த இதுல சம்மந்தமே படல. சரியா? இப்போ இந்த யுனிவர்சல் ஜமாத் அவங்க நிர்வாகியே ஒரு ஆள் இருக்கட்டும், யாரு இதை அப்டேட் பண்ணாங்களோ இந்த வீடியோவை, அவங்களே இருக்கட்டும், அவங்கள ஒரு ஊருக்கு நம்ம கூப்பிட்டு ஒரு 10 பேர் 20 பேர் அவரை கார்னர் பண்ற மாதிரி பண்ணி, ஏதாவது ஒரு லேடிஸை வச்சு என்ன வேணாலும் சொல்லலாம், குறை சொல்லலாம். நீ கெடுத்துட்ட வச்சுட்டேன்னு கூட. இது எப்படி இருக்குன்னா, தனக்கு தானே எச்சி துப்பி கொள்வதற்கு சமம் அது. சரியா? இப்படி தாவா பணி செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒண்ணு பணம், பொருளாதாரம், 2வது பெண்களை வைத்து. சரியா? இதை சந்திக்காத தாவா பணி செய்யக்கூடியவர்கள் உலகத்துல யாருமே கிடையாது. அது ஒண்ணு. அனைவரும் தவறு பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் தான். யாரையும் அல்லாஹ் புனிதர்களாக படைக்கவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? அவருடைய பாவத்தை நீங்கள் வாங்கி கொண்டீர்கள், உங்களுடைய நன்மையை அவர்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அழகாக சட்ட ரீதியான நடவடிக்கை எல்லாமே எடுக்கலாம். இஸ்லாத்துல இல்லையே சட்ட நடவடிக்கை தாராளமா எடுக்கலாம். அதை விடுத்து ஒருத்தரை அசிங்கப்படுத்தும் நோக்கத்துல, கேவலப்படுத்தும் நோக்கத்துல, உங்களுடைய போதைக்கு அவரை பயன்படுத்துவது, உங்களுடைய விளம்பரத்துக்கு அவரை பயன்படுத்துவது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு விஷயம். சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் கவனமா வச்சுக்கணும். இப்படி தாவா பணி, இஸ்லாத்துக்கு பணி செய்யக்கூடியவர்களை ஒவ்வொருத்தராக நீங்கள் இந்த மாதிரியான பொது தளத்தில் அசிங்கப்படுத்தினா யாருமே இருக்க மாட்டாங்க. தயவு செய்து தொழில் வியாபாரம் செய்யாத யாருமே இந்த இதுல இல்லை. அதே மாதிரி தாவா பணி செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வாழ்க்கையை நடத்துவதற்கும் யாருடைய கையேந்த கூடாதுங்கிற நோக்கத்திலையும் வியாபாரம் பண்ணுவாங்க. எல்லாருமே பண்றதுதான். அதுல லாபம் நஷ்டம் எல்லாமே நடக்கும். இது வரைக்கும் அவங்க லாபம் பங்கு வாங்கிட்டு இருந்தாங்க. சரியா? ஒரு பேர் கார்னர் பண்ணி அவரை ஒரு கான்ஸ்டபிள் மூலியமா போன் போட்டு நாங்க வாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு சொன்னீங்க. சரியா? ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குங்க. உண்மை ஊரை சுத்துறதுக்குள்ள போய் உலகத்தை சுத்திட்டு வந்துடும். இந்த விஷயத்துல அப்துல் பாசித் பஹாவி விஷயத்துல இதான் நடந்திருக்கு. ஓகேவா? இதுல உங்களுக்கு விளம்பரம் தேடிக்கிட்டீங்க, அமானிதமா ஒரு ஆளை அசிங்கப்படுத்திட்டீங்க. 1000 கொடுக்கல் வாங்கல் இருக்கட்டுமே, அவர் கொடுக்கத்தானே போறாரு, பணம் ஓடியா போறாரு, இல்லைன்னு சொல்ல போறாரா? சரியா? லாப நஷ்டம் வியாபாரத்துல இருக்கிறது சகசம் தானே. அதே வியாபாரத்துல லாபம் வாங்கினவங்க அந்த நஷ்டத்தை ஏத்துக்கணும்ல, அதானே நீதி. சரியா? எத்தனை % லாபம் ஏத்து வாங்கிட்டு இருந்தாங்களோ இத்தனை வருஷமா, அவங்க அத்தனை நஷ்டத்தை ஏத்துக்கிற வேண்டியதான். லாபம் இருக்கும்போது மட்டும் வாங்குவேன், நஷ்டம் இருக்கும்போது மட்டும் அதை நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன்னா இது என்னுடைய மனநிலை. இஸ்லாத்துல இது இல்லையே. ஒண்ணு, தாவா வேலை செய்யக்கூடியவர்களை தயவு செய்து இந்த மாதிரியாக அசிங்கப்படுத்தாதீங்கள், பொது வழியில இது பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு இது இருந்தா தனிப்பட்ட முறையில சந்திங்க. இந்த மாதிரின்னு சொல்லுங்க. கேட்கக்கூடியவங்க எல்லாருமே கேட்கக்கூடியவங்க தான். சரியா? அதை விடுத்து ஒரு ஆளை அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது தயவு செய்து இதோட நிப்பாட்டிக்கங்க. இப்படி இருந்தா இஸ்லாமிய பணி செய்யக்கூடியவர்கள், தாவா பணி செய்யக்கூடியவர்கள் யாருமே வரமாட்டாங்க இந்த பணிக்கு. சரியா? இவர்களுக்கு முதல் பணி இஸ்லாமிய பணி தான், 2வது தான் குடும்பம். அதை ஞாபகத்தை வச்சுக்கணும். நீங்கன்னா நல்லா சொகுசு வாழ்க்கை வாழ்வீங்க. சரியா? இவங்க தன்னை வாழ்வாதாரத்தை நடத்துவதற்கு யார்கிட்ட கையேந்த கூடாதுன்னு தான் ஒரு சொந்த தொழில் செய்யறாங்க. அதெல்லாம் லாப நஷ்டம் சந்திக்கிறது சகசம். அதை விடுத்து அவரை அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது ரொம்ப கேவலமான விஷயம், மிக மிக கேவலமான விஷயம். இவர் எனக்கு வியாபாரமே போதும், நான் இந்த தாவா பணி செய்யல, நீ அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு போனா யாருக்கு நஷ்டம்? அவருக்கு நஷ்டம் இல்ல, நம்மளுக்கு தான் நஷ்டம், தீனுக்கு தான் நஷ்டம், இஸ்லாத்துக்கு தான் நஷ்டம். சரியா? எவ்வளவு கண்ணியமான அளவுல கண்ணிய குறைவா நடத்திருக்கீங்க. 10 பேர் 20 பேர் சேர்ந்து தூங்கிட்டு இருக்க ரூம்ல போயிட்டு ஒரு ஆள் சொல்றாரு ஹவலா பணங்கிறாரு, ஒரு ஆளு நான் சித்தப்பா என் பொண்ணை இது பண்ணிட்டாருங்கிறாரு. அப்படி உனக்கு பாதிக்கப்பட்டீங்கன்னா தனியா போய்களை பேசணும். எதுக்கு ஒரு ஆளை மனுஷனா, கண்ணியமான மனுஷனா ரோட்ல இழுத்து அசிங்கப்படுத்தணும்ன்ற? சரியா? நீங்க 100 பேருக்கு அசிங்கப்படுத்தட்டும், 100 பேர்கிட்ட நம்ம அசிங்கப்படுத்துவோம்னு நினைச்சத கோடிக்கணக்கான பேர் உங்களை காரி துப்புறாங்க. சரியா? இதை செஞ்ச சகோதரருக்கு சொல்றேன், நீங்க செஞ்ச செயலால உங்களை காரி துப்புகிறார்கள் சமூக வலைதளத்தில். நல்ல விஷயம் அவ்வளவு சீக்கிரம் பரவாது. சரியா? நல்ல விஷயங்களை எப்படி பரவாதுன்னா,
நல்ல விஷயம் வந்து ஊரை சுத்திட்டு வர்றதுக்குள்ளேயும் பொய் வந்து உலகத்தை சுத்திடும். சரியா? தாவா பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை, பெண் பிரச்சனை. இதை வைத்து தான் அவங்களை வீழ்த்த முடியும். சரியா? அப்படி வீழ்த்திட்டா இப்போ நம்மனா தாடி வச்சுக்கிட்டு 5 நேரம் தொழுதுட்டு நேர்வழியில இருக்கிறோம்னு காரணம் பிஜே அவர்கள். சரியா? முதல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துல நிறுவன தலைவர் அவர் தான். அதுல இருந்து பிறகுதான் டிஎன்டிஜே. சரியா? அது மிக சிறப்பாக மிக வீரியமா நடந்துட்டு இருக்க நேரத்துல அவரை இதே மாதிரி தான் அசிங்கப்படுத்தி கொஞ்ச நாள் முடக்கினாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில அவர் மறுபடியும் தாவா பண்ணிக்கு வந்துட்டாரு. ஓகேவா? ஆனா அசிங்கப்படுத்துறவங்க அட்ரஸ் இல்லை. சரியா? அதனால இப்போ பிஜேவை வச்சுதான் இப்ப நாங்கன்னா நேர்வழிப்பட்டிருக்கோம். பல கோடிக்கணக்கான நபர்கள் அவருடைய பேச்சை கேட்டு நேர்வழிப்பட்டிருக்காங்க சகோதரர் பிஜே அவர்களை பற்றி. சரியா? அவளை அசிங்கப்படுத்தினவர்களை திரும்பி பார்த்தா யாருமே காணோம். அதே மாதிரிதான் அப்துல் பாசித் பஹாவிய வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் அறிவான், இந்த மாதிரியான வார்த்தையை இது பண்ணிட்டு கண்ணியமான முறையில, அதாவது தன்னுடைய தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் அவரு பொறுமையாக அழகாக கையாண்டு வந்த கான்ஸ்டபிள்டா பைக்ல ஏறி போயிட்டாரு. சரி, இதுதான் இது எவ்வளவு பெரிய உலக குற்றம் மாதிரி குடுக்கல் வாங்கல் பத்தி இது பண்ணி விட்டு இப்ப நீங்க இருக்கீங்க, குடுக்கல் வாங்கல் பண்றீங்க, உங்களால தொழில் கஷ்டம். சரியா? கஷ்டம். சம்பந்தப்பட்டவங்க யாருமே வரல, பணம் கொடுத்தவங்க என்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க வந்து ஒரு ஆளை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினீங்கன்னா இதே நிலைமை உங்களுக்கு இந்த நிலைமை வந்தா நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? இந்த நிலைமை உங்களுக்கு வந்தால் நீங்க யோசித்து பாருங்க. நம்ம இந்த மாதிரி போய் ஒரு இடத்துல இருக்கும்போது கால நேரத்துல போய் 10-20 பேரோட போய் எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்தலாமே. சரியா? ஒரு பெண் கூட புர்கா போட்டுட்டு, ஆண் கூட பெண்ணா புர்கா போட்டுட்டு நீ கெடுத்துட்டான்னு சொல்லலாமே. இப்படித்தானே இஸ்லாத்துல வந்து நிறைய பேர் இஸ்லாத்தின் பேரில் இருக்கிறவங்க பூரா இஸ்லாத்துக்கு நல்லது செய்வாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சரியா? இந்த மாதிரியான கெடுதல் வேலைகளும் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. தயவு செய்து நல்ல விஷயத்தை பரப்புங்க, நல்லதை செய்யுங்க. உங்களுடைய நன்மையை அவர் கொடுத்துட்டு அவருடைய பாவங்களை நீங்க சுமக்காதீர்கள். சரியா? உங்களுடைய முதுகை திரும்பி பாருங்க. சரியா? உங்க உடம்புல எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு அப்புறம் அடுத்த பார்க்கலாம். சரியா? ஒரு ஜமாத்து பதிவு பண்ணினா அது என்ன வேணாலும் பேசலாமா? எப்படி வேணாலும் பேசலாமா? எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்தலாமா? இதே ஜமாத் தைரியமா இருந்தா அவர் இருக்கிற இடத்துல போய் என்ன சொல்லியிருக்கணும், என்ன குடுக்கல் வாங்கல், என்ன பிரச்சனைங்கிறத கண்ணியமான முறையில பேசியிருக்கணும். கண்ணியத்தை நீங்க தவற விட்டீங்க. கண்ணியமான ஒரு மனிதரை வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க. சரியா? இதுக்கு நீங்க அல்லாட்ட பதில் சொல்லியே ஆகணும். சரியா? 10 பேர் 20 பேரை கூட்டு போயிட்டா நீங்க பெரியாளா? இதை ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். இதே நிலைமை நம்மளுக்கும் வரும். யார் வேணாலும் குற்றச்சாட்டு சொல்லலாம், யார் வேணாலும் வீடியோ போடலாம். இதை சந்திக்காத தாவா பணி செய்யக்கூடியவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் இதை வெறுத்து விட்டுட்டு போனவங்க இருக்காங்க. சரியா? சில பேருக்கு குடும்பத்துல ஒத்துழைப்பு இருக்காது. ஊர் வேலை பார்த்துட்டு இருக்கான், ஊருக்குன்னா ஓடுறான், நம்மளுக்கு எதுவுமே திருப்தியா பண்றது இல்ல, அவங்க கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, நம்ம எதுவுமே வாங்கலான்னு. சரியா? அப்படிப்பட்டவர்களை பூரா நீங்க அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கடைசியில அவங்கள இந்த பணியை விட்டுட்டு போனா உங்களுக்கு என்ன நன்மை சொல்லுங்க? சரி, சகோதரர் அப்துல் பாசித்தை வந்து இந்த இதில் விட்டு போயிட்டாரு. இவர் இடத்துக்கு வேற ஒரு ஆளை உங்களால கொண்டு வர முடியுமா? இந்த பணிகளை செய்ய முடியுமா? யோசிச்சு பாத்தீங்களா? உங்களால முடியுமா? என்னால முடியுமா? அல்லாஹ் யார் யாருக்கு நான் அவங்களுக்கு அந்த தகுதியை கொடுத்துருக்கான். சரியா? அதுல அசிங்கப்படுத்துறதுக்கும் கேவலப்படுத்துறதுக்கும் யாருக்கும் உரிமை கிடையாது. சரியா? ஒவ்வொரு தாவா பணி செய்யக்கூடியவர்கள் சந்திக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து முஸ்லிம் சமுதாயம், உலக சமுதாயம் அழகாக கண்டிச்சிட்டு இருக்கு. அதுல கொஞ்சம் எங்க போன்றவர்களுக்கு கொஞ்சம் திருப்தி. சரியா? நாங்க வந்து தொழில், வியாபாரம், குடும்பத்துக்கு முன்னாடியே நாங்க நேசிக்கக்கூடியது இஸ்லாமிய பணிகள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய இந்த நல்ல பணிகள், இந்த பணிகளை கேவலப்படுத்துவது மாதிரி, கொச்சைப்படுத்துவது மாதிரி நம்மளுக்கு எதிரிகள் வந்து வெளியில வர தேவையில்லை, உள்ளுக்குள்ளே இருக்காங்க. தாடி தொப்பி வச்சுக்கிட்டும், சரியா, சுண்ணத்தான முறையில தாடி வச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. இவங்க ஒருத்தவங்க போதும், அவங்க விளம்பரத்துக்காக வேண்டி ஒருத்தனுடைய கண்ணியம், ஒருவருடைய மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டு அவங்கள அனுப்புறதுக்கு. தயவு செய்து இந்த மாதிரியான வேலைகளை வந்து விட்டுருங்க. நீங்க கண்ணியமான முறையில மறுப்பு பதிவு போடுங்க. இந்த மாதிரி வந்துருச்சு, நாங்க பண்ணல, வேற யாரோ போட்டாங்கன்னு. புரியுதா? பணம் கொடுத்தவர்களும் வரல, அவரு 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சித்தப்பான்னு ஒருத்தர் வர்றாரு. அவங்க சித்தப்பான்னா அதை யாருன்னே தெரியல. புரியுதா உங்களுக்கு? சம்மந்தப்பட்ட பெண் வரல, சம்மந்தப்பட்ட குடும்பத்தார் வரல, சரியா, கூட பிறந்தவங்க வரல, பணம் கொடுத்த சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் யாரும் இல்லை. சரியா? அதனால உலகத்துல எல்லாருமே கடன் வாங்கக்கூடியவங்க தான். உலகத்துல எல்லாத்துக்கும் வரவு செலவு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். சரியா? அதனால ஒரு ஆளை கண்ணியத்தை கேவலப்படுத்தாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க. சரியா? நீங்க எவ்வளவு கேவலப்படுத்துறீங்களோ அவ்வளவு அல்லாஹ் ஒருத்தனை உயர்த்துவான். சரியா? அதனால தயவு செய்து நீங்க மனம் திருந்தி, மனம் வருந்தி நீங்க மறுப்பு பதிவு போடுறது தான் நீங்கள் இஸ்லாத்துக்கு செய்யக்கூடிய நன்மையாகும். அஸ்லாம்.